ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுவையான நெத்திலி மீன் கருவாடு தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 15-20 இருக்கும் பூண்டு பல், அப்புறம் 3 தக்காளி, அப்புறம் கருவாடை ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி 2 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் தலையெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தலையோடு கூட வைக்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அது காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி, அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க மிளகா, பெரிய வெங்காயம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பூண்டு, பெரிய வெங்காயம், ஒரு மிளகா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கருவேப்பிலை பொரிய சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். கருவேப்பிலை பொரிஞ்சது இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக தக்காளி கூடவே சேர்த்து நான் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ நாம் தக்காளி வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா அதை மசித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட ஊற வச்சு எடுத்த அந்த கருவாடையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா வதக்கி எடுத்தோம்னா நமக்கு சுவையான இந்த கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். நமக்கு சால்ட்டு தேவைன்னா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கருவாடும் நம்ம ஆட் பண்ண தக்காளி எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கருவாடு தொக்கு ரொம்ப சுவையாக கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள்.